வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா KFC ஸ்டைலில் பாப்கார்ன் சிக்கன் சூப்பராக வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கனை ஊற வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ சிக்கன் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு முட்டை போதுமானதாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சே தான் இது பண்ணுறோம். இதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 3 சிறிய துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 7 பல் பூண்டு சிறிய பல் தான் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய், சிறிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதோட ஜூஸை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சில்லியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாப்கார்ன் சிக்கன்கிறதுனால சிறிய சைஸாகவே கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இன்னொரு பவுலில் உள்ள 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் எவ்வளோ எடுக்கிறோமோ அதிலிருந்து கொஞ்சம் கம்மியாக மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயுமே பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு இடையிலையே நம்ம ஊற வச்ச சிக்கன் துண்டுகளை 3 மணி நேரம் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கிட்டேன். வெளியில் வைக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சோன்னா நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாமே சிக்கன் கூட சூப்பராக கோட்டாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவு சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் துண்டுகளை இந்த ஜூஸ் எதுவும் இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு இந்த நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பீஸாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒவ்வொரு பீஸாக தான் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த சிக்கன் துண்டுகளை இன்னொரு தடவை இந்த ஜூஸில் மிக்ஸ் பண்ணி திருப்பி மாவு கூட கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் 2வது தடவை இந்த மாதிரி பண்ணுறேன். இது மாதிரி எல்லா சிக்கன் துண்டுகளையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா சிக்கன் துண்டுகளையும் சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட வேண்டியது தான். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அதனால் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து போடலாம். மொத்தமாக கொட்டிட வேண்டாம், ஒவ்வொன்றாவே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த மாவு ஒன்று கூட பிரிஞ்சு வராது. KFCயில் இதை அதிக விலை கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம், ஆனால் வீட்டில் இந்த மாதிரி சுலபமாக செஞ்சிடலாம். ஓரளவு வெந்ததுக்கப்புறம் இதை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். நம்ம நல்லா ஊற வச்சதுனால சிக்கன் துண்டுகள் எல்லாமே சீக்கிரமே வெந்துடும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே பயங்கர சாஃப்டாகவும் இருக்கும்.
இப்போ நம்மளோட சிக்கன் துண்டுகள் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை நான் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கூட உங்களுக்கு குடிக்கவே செய்யாது. பாருங்கள், சூப்பராக KFC ஸ்டைலில் பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ யம்மியாக இருக்குன்னு பாருங்கள். இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.